அல்ஃபலா அகதியா மற்றும் ஹிமா பெண்கள் நலன்புரி அமைப்பினால் நடாத்தப்பட்ட பரிசளிப்பு வைபவமும் விருது வழங்கும் நிகழ்வும். ஸ்கை தமிழின் செய்தி அறிக்கை. நீர்கொழும்பு பலகத்துறை அல்ஃபலா அகதியா மற்றும் இமா பெண்கள் நலன்புரி அமைப்பினால் ரமலானை முன்னிட்டு நடாத்தப்பட்ட சிறுவர் நிகழ்ச்சி, நாடளாவிய ரீதியிலான கேள்வி பதில் நிகழ்ச்சி போன்றவற்றிற்கான பரிசளிப்பு வைபவமும் அல்ஃபலா அகதியாவில் கற்பித்த ஆசிரியர்கள் மற்றும் சமூக சேவையாளர்களுக்கான விருது வழங்கும் நிகழ்வும் 27ஆம் திகதி நீர்கொழும்பு மேபிள் லீஃப் ஹோட்டலில் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வினை இமா பெண்கள் அமைப்பின் தலைவியும் அல்ஃபலா அகதியா நிர்வாகத்தின் தலைவியுமான தேசகீர்த்தி நஸ்மியா நஸ்மி அவர்கள் தலைமை தாங்கினார்கள். இதில் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு மற்றும் 2 மாதங்களுள் அல் குர்ஆனை தனது கைகளால் எழுதி நிறைவு செய்த மாணவி மிஸ்மா மிஸ்கர் அவர்களுக்கு சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதில் பிரதம அதிதிகளாக ஹாசிம் உமர் ஃபவுண்டேஷன் பணிப்பாளர் இலக்கிய புரவலர் ஹாஷிம் உமர், சிறப்பு அதிதிகளாக அஷேக் எம் முனாஸ் நலிமி, பிரதிபலிப்பாளர் மேல் ஸ்ரீலங்கா முன்னாள் பரீட்சைகள் ஆணையாளருமான AS முகமது மற்றும் அதிதிகளாக அல்ஃபலா கல்லூரியின் முன்னாள் அதிபர்களான MSM முனவர் நலிமி, MHM ஃபஹ்மி, தற்போதைய அதிபர் MP பாயிஸ் நலிமி, சமூக ஜோதி ரஃபீக், சிரேஷ்ட ஊடகவியலாளர்கள் சித்திக் ஹனீஃபா அஷ்ரஃப், சமத் மற்றும் அல்ஃபலா கல்லூரி ஆசிரியர்கள் போன்றோருடன் நலன் விரும்பிகள், அகதியா ஆசிரியர்கள், ஏனைய அமைப்பின் உறுப்பினர்களும் கலந்து சிறப்பித்தனர். இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்.